பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் அக்னி கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் இயேசுனுடைய வாக்குத்தத்தங்கள், பைபிள் பூரா அவருடைய வாக்குத்தத்தங்கள் தான். குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் அவ்வளோ வாக்குத்தத்தங்களால் நிறைந்தது. அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு சூழ்நிலையை நாம் பார்க்க போகின்றோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதுன்னு வேதம் சொல்லுகிறது. அதை வாசிக்க கேட்போமா? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தையும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. வேதம் சொல்லுது, அவர் வார்த்தை ஜீவன் இருக்குங்குது, அவர் வார்த்தை வல்லமை உள்ளங்குது, அவர் வார்த்தை உருவ குத்துன்னு சொல்லுது, அவர் வார்த்தை இதயத்தின் யோசனைகளை சிந்தனைகளை வகையறுக்கும் அப்படிங்குது. அப்படிப்பட்ட வார்த்தை ஜீவன் எதில் இருக்கும்? மாம்சத்தில் இருக்கும். மனிதங்கிட்ட, மிருகங்கிட்ட, பறவைகள்கிட்ட ஜீவன் இருக்கும். ஆனால் ஜீவன் தேவன் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தையில் உயிர் இருக்குது. அந்த வார்த்தை செயல்படுது. அந்த வார்த்தை புதிய படைப்பை உண்டாக்குது, புதிய பொருளை உண்டாக்குது. அந்த பொருள் ஆற்றல் மிக்கதாக வல்லமையுடையதாக இருக்கிறது. உலகத்தில் எல்லாம் அவருடைய வார்த்தையினால் உண்டானது தானே. அவைகளை நம்மளால் புரிஞ்சு கொள்ளவே முடியல. நிலவில் போய் தங்கலான்னு ஆசைப்பட்டாங்க. நிலவில் தங்க முடியாதுங்கிறத எடுக்கிறதுக்கே 30-40 வருஷம் ஆச்சு. பல கோடி டாலர்கள் செலவு பண்ண பிறகு தான் நிலவில் வாழ முடியாதுன்னு முடிவு எடுத்துக்கிறாங்க. அவருடைய படைப்புகளை மனிதனுடைய மூளை ஆராய்ச்சி பண்ணியே முடியலை. நம்மையும் சேர்த்து தான் அவர் படைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். காற்றை பாருங்க, மழையை பாருங்கள், வெயில், குளிர், பனி, இயற்கை, ஆறு, மலைகள், மரத்துக்கு இலையுதிர் காலம்னு ஒரு காலம் வருது. இப்படி தேவன் அவர் உண்டாக்கினவைகள் எல்லாம் நாம் அனுபவிக்கலாம். அதெல்லாம் எப்போதுமே புதிதாகவே இருக்குது, பழசாகவே ஆகாதது. குற்றால மலையை பாருங்கள். நம்மளாம் சின்ன வயசுலேருந்து குற்றால மலைக்கு போயிட்டுருப்போம். ஆனால் எப்போ பார்த்தாலும் அந்த மலையிலேருந்து கண்ணை எடுக்க முடியாது. அந்த மலை அழகாக இருக்கும், அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அவருடைய படைப்பு அப்படி இருக்குது. இதெல்லாம் அவருடைய வார்த்தைகளால் உண்டான படைப்புகள். அவர் வார்த்தை இப்படி காரியங்களை எல்லாம் உண்டு பண்ணுது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வார்த்தை வருது, தேவனுடைய வாயிலிருந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று. அது வெறும் சொல் இல்லை, அது உயிர் உள்ளதில்லை, அது செயல்படுது, அது கிரியையை நடப்பிக்கிறது, அது புதிய பொருளை உண்டாக்குகிறது, படைக்கிறது, செய்கிறது. அந்த பொருள் நமக்கு தேவை. என்ன தேவை, எது தேவை, அந்த தேவை எவ்வளோ காலமாக அந்த தேவை நம்மளுக்கு இருக்கும்? காலங்காலமாக 1000, 100, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்குமா? அந்த தேவைக்கு தக்கதாக அவருடைய வார்த்தை அந்த பொருளை உண்டாக்குகிறது. உதாரணத்துக்கு
வெளிச்சத்தை தேவன் உண்டாக்குறாரு. இப்போ அந்த வெளிச்சத்துக்கு தேவன் அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற தன்மையை அது கொடுத்து வச்சிருக்கிறார். வெளிச்சம் அவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் ஆகும், லட்சக்கணக்கான கிலோமீட்டர் ஸ்பீடில் வெளிச்சம் ட்ராவல் ஆகும். அதுக்கு உதாரணம் என்னென்னா, இடிக்கிறத பார்க்கும்போது முதல்ல மின்னல் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இடி சத்தம் கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம காதில் வந்து விழும். அது மாதிரி லைட்டு வெளிச்சம் விரைவாக ட்ராவல் பண்ணிடும். ஆனால் சத்தம் அதை விட ட்ராவல் பண்ணுற ஸ்பீட் கம்மி. அதுக்கு இப்போ நம்ம வீட்டில் சுவிட்சை போட்டோம்னா உடனே இந்த வீடு பூரா வெளிச்சம் வந்துடும். தேவன் வெளிச்சத்துக்கு அந்த ஸ்பீடை கொடுக்காம இருந்தார்னா சுவிட்சை போட்டுட்டு காத்திருப்போம். அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த வீடு பூரா பரவுறதுக்கு வரைக்கும் நம்ம நிற்கணும். அப்படி இல்லாமல் நம்மளுக்கு அந்த வெளிச்சத்தின் தேவையை உணர்ந்து அவர் அந்த வெளிச்சத்துக்கு அவ்வளோ ஸ்பீடு கொடுத்துருக்கிறார். அவர் இப்படியாக தேவனுடைய வார்த்தை, வெறும் வார்த்தை இவைகளை உண்டு பண்ணுகிறது. அடுத்து பாருங்க, தேவ வார்த்தை உயிர் கொடுக்கிறது, உயிர் தெள பண்ணுகிறது. லாசரு மரிச்சிட்டான். 4 நாளுக்கு பிறகுதான் இயேசு லாசரு ஊருக்கு வராரு, பெத்தானியாவுக்கு வராரு. மார்த்தாள் மரியாள் யூதர்களை பார்க்குறாரு, அவர்கள் பேசுவதை கேட்கிறாரு. அவர்கள் அழுவதை பார்த்து இயேசு என்ன செஞ்சார்னு வாசிக்க கேட்போமா? யோவான் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். அவர் அழுவதை பார்த்து இயேசு தாமும் அழுகிறார். இயேசுக்கு நல்லாவே தெரியும், லாசரை பார்க்க பெத்தானியாவுக்கு பெறப்படும் போதே தெரியும் லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறேன்னு தெரியும் அவருக்கு. அதனால் அழுறவங்களை பார்த்து நான் லாசரை எழுப்ப போகிறேன்னு யாரும் அழ வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். அப்படி செய்யலை அவர். அவரும் இங்கு அழுது கொண்டு இருக்கிறார். பாருங்க, இதுதான் இயேசுவை மனித குமாரனாக காட்டுகிறது. நீங்களாம் அழ வேண்டாம், நான் பெரிய தேவகுமாரன், நான் அவனை எழுப்ப போகிறேன், எல்லாம் அமைதியாக இருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க, நான் எழுப்ப போகிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லலை. அவர் அழும்போது இவரும் கூட சேர்ந்து அழுறார். மனித குமாரனாகவே இருக்கிறார். அவர் வல்லமையெல்லாம் யார்கிட்ட காட்டுவார்? பிசாசரிடம் காட்டுவார். பிசாசனா யாரு? பிசாசு ஆவியானவன். அவன் யார்கிட்ட பெருமை இருக்கோ, யார்கிட்ட பொறாமை இருக்கோ, யார்கிட்ட வஞ்சகம் இருக்கோ, சூது இருக்கோ, களவு இருக்கோ, பொய் இருக்கோ, கள்ளத்தராசு இருக்கோ, அவங்க கூட அவன் இருப்பான். அவன் ஆவியாக இருப்பான். அதை பார்த்து தான், அதுதான் பிசாசு. அவங்கள பார்த்து தான் தான் வல்லமை காட்டுவார் ஒழிய மக்களிடம் அன்பை காட்டுவார். இயேசுவின் குணம் என்ன? அன்பு, தாழ்மை, பொறுமை, நிதானம், மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கிறது. இதுதான் இயேசு மனிதர்களை பார்த்து காட்டுவார். நம்ம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் கையில் காசு வந்துட்டு, வேலைகளே கிடச்சிது, ஏதோ தொழில் நல்லா ஆயிட்டு, வீட்டில் பிள்ளைங்கள்லாம் கல்யாண காரியங்கள்லாம் நடந்து சிறப்பாக நடத்திட்டோன்னு சொன்னால் நம்ம 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 ஒருபடி மேலே போயிடுறோம். நம்ம கால் தலையில் நடக்க மாட்டேங்குது. நம்ம பெரிய ஆள் நம்மளை நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். அதுக்கு முன்னாடி பழகினவங்க சாதாரண மக்களெல்லாம் ஒதுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆவியானவரை துக்கப்பட வச்சிடுறோம். நம்ம வெற்றிக்கு காரணமே ஆவியானவர் நம்ம கூட செயல்பட்டது தாங்கிறது நம்ம புரியாமல் போயிடுறோம். நம்ம வெற்றிக்காரன் நம்ம திறமை, நம்மளுடைய உழைப்புன்னு நம்பி ஆவியானவரை துக்கப்பட வச்சிடுறோம். தேவ கிருபையை இழந்து போகிறோம். ஆனால் இயேசு தேவகுமாரனாகவும் மனித குமாரனாகவும் சரியாக நடந்து கொள்கின்றார். இப்பொழுது பெத்தானியாவுக்கு வந்த இயேசு கல்லறை கல்லை புரட்டி போடுங்கள்ங்கிறாரு. லாசருடைய கல்லறை கல்லை புரட்டி போடுங்கள்னு சொல்றாரு. அவங்க சொல்றாங்க 4 நாள் ஆயிட்டு, நாற்றம் வீசுமேங்கிறாங்க. மார்த்தாலும் சேர்ந்து சொல்றா. சொல்றது யாரு? தேவகுமாரன். இந்த தேவகுமாரனை பூமியில கொண்டு வரதுக்கு பரலோகம் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கு தெரியுமா? இயேசுவை யார் வயிற்றில் பிறக்க வைக்கிறது முடிவு பண்ணி இந்த உலகத்தில் மரியாளை பரலோகம் தேர்ந்தெடுத்தது. மரியாளுடைய கர்ப்பத்தில் குழந்தையை வைத்தது.
யோசேப்பு பட்ட சந்தேகத்தை தீர்க்க தேவதூதர்களை ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப் அனுப்பியது பரலோகம். இவ்வளவு வேலையை செஞ்சு பிறக்க வைத்த இயேசுவை, அந்த தேவகுமாரனை சொல்லும்போது அவங்க சொல்றாங்க 4 நாள் ஆயிட்டு நாற்றம் எடுக்குமேங்கிறாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? இறந்து 4 நாள் ஆயிட்டு ஆகவே எழுப்ப முடியாது, உயிரோடு எழுப்ப முடியாது இயேசுவால. இறப்புக்கு முன்னாடி நோய் இருந்தா இயேசு குணமாக்க முடியும், இறந்த பிறகு ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு அவங்க நம்பிக்கை. இதே போலதான் யவீரு ஜபாலய தலைவனுடைய வேலைக்காரன் வந்து அவன்கிட்ட சொல்லுவான், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் இறந்து போனாள். இறந்துட்டாப்பா, இனிமேல் இயேசு வந்து பிரயோஜனம் இல்லைப்பா, இயேசுவால் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் போதகரை வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லுவான். அதனால தான் இயேசு அங்கே போகும்போது யோவான், பேதுரு, அந்த பிள்ளையுடைய தகப்பன் மட்டும் வச்சுக்கிட்டு மற்றவங்களாம் வெளியில் அனுப்பிடுவார். ஜெபம் ஆரம்பிக்கும் போது, அற்புதம் செய்ய ஆரம்பிக்கும் போது இவங்க மட்டும்தான் கூட இருப்பாங்க. கதவை சாத்தி மற்றவங்களாம் வெளியே அனுப்பிடுவார். ஏன்னா விசுவாசம்தான் அற்புதத்தை உண்டு பண்ணும். விசுவாசம் இல்லாமல் அற்புதத்தை பெற முடியாது. விசுவாசம் தான் நம்முடைய தேவன். அவரை நம்பினாதான் அவர் செயல்படுவார். அவரை விசுவாசித்தாதான் அவருடைய வார்த்தை நம்மேல் செயல்படும். இப்போ இயேசு மீண்டும் சொல்றாரு, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்ன பிறகு கல் புரட்டப்பட்டது. லாசரு கல்லறை அடைத்து வைத்த கல் புரட்டப்பட்டது. இயேசு இப்போது மனிதகுமாரனாக அல்ல, தேவகுமாரனாக லாசருவே வெளியே வா என்கின்றார். அந்த தேவ வார்த்தை இறந்து 4 நாள்கள் ஆன லாசருவின் உடலுக்கு உயிர் கொடுக்கிறது. இரத்தத்தையும் சதையையும் செயல்பட வைத்து அவனை கல்லறைக்கு வெளியே கொண்டு வருகிறது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 44வது வசனம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். பாருங்க, எப்படி ஒரு காட்சி பாருங்க. இதை மார்த்தாள், மரியாள், யூதரெல்லாம் பார்த்துருக்குறாங்க. கல்லறையில் இருந்து 4 நாள் இறந்தவன் வெளியில் வரான். அவன் கட்டுகள் இருக்குது, கட்டுக்கெல்லாம் அவுத்து விடுறாங்க. இவ்வளோ அற்புதமான காட்சி இல்லை? அவங்களுக்கு பார்க்க கிருபை கொடுத்துருக்கார் தேவன். அவங்க இயேசு பக்கம் திரும்பினாங்க. தேவ வார்த்தை, தேவ உயிருள்ள தேவ வார்த்தை, ஜீவனுள்ள தேவ வார்த்தை, வல்லமை மிகுந்த தேவ வார்த்தை நாற்றம் வீசும் சரீரத்தை உயிர் பெற வைத்தது, நடக்க வைத்தது. என்றால் உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்பதும், உன் கையின் பிரயாசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதும், இனி நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காத இருப்பாய் என்பதுமான தேவ வார்த்தைகள் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நாம் கல்லை புரட்ட வேண்டும். நாம் அந்த கல்லை புரட்ட வேண்டும். வஞ்சகம், துரோகம், கசப்பு, பெருமை, பொறாமை, வைராக்கியம், கோபம், களவு, பொய், இச்சை, இந்த கல்லை புரட்டி போட வேண்டும். அதாவது அவர் கட்டளைப்படி நடக்கணும். அப்போது தேவ வார்த்தை நமக்குள் நிறைவேறும். அடுத்து தேவ வார்த்தை சூழ்நிலையையும் மாற்றும், விசுவாசத்தை உண்டு பண்ணும். தேவ வார்த்தை சூழ்நிலையை மாற்றும். வசனம் வாசிக்க கேட்போம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன்மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இயேசு கப்பலின் பின்னணியத்தில் நித்திரையாக இருக்கிறார். தலையணை வைத்து நித்திரையாக இருக்கிறார். கடலில் பலத்த சுழல் காற்று வீசுது. கப்பல் நிரம்பிரும்.
அலை அவ்வளோ பெரிய அலை அடிக்கி, அந்த அலை மட்டும் கப்பலுக்குள்ள விழுந்தால் கப்பல் நிரம்பிடும். சீசர்கள்லாம் கதறாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு கதறாங்க அவங்கெல்லாம். அந்த அளவு பலத்த காற்று. கப்பலில் யார் தூங்கிட்டு இருக்கா? தேவகுமாரன். இந்த காற்று, கடல், அலை எல்லாத்தையும் உண்டாக்கினவர், அவருடைய மகன் தூங்கிட்டு இருக்கான். சீசருக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்திய அந்த சுழல் காற்று தேவகுமாரனின் தூக்கத்தை கலைக்க அதனால் முடியவில்லை. சீசர்கள் போய் தான் தட்டி எழுப்புறாங்க. சங்கீதம் 104 வசனத்தை வாசிக்க கேட்போம். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். காற்றுகளாக படைச்சிருக்கிறார்னு வேதம் சொல்லுது. ஆனால் இந்த சூறாவளி காற்றின் தூதன் பிசாசின் தூதனாக இருக்கிறான். சூறாவளி காற்று பிசாசின் வல்லமை. யோபுவின் வீட்டை இடித்து 10 பிள்ளைகளையும் கொன்று போட்டது இந்த சூறாவளி காற்று. மார்க்கு 4:39 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயேசு காற்றை அதட்டுறாரு, கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிருங்கிறாரு. நான் சத்தம் போடாத அமைதலாயிருன்னு யாரை பார்த்து சொல்லுவோம்? நமது பிள்ளைகளை, உயிருள்ள மனிதர்களை பார்த்து தான் சத்தம் போடாத அமைதலாக இருக்குன்னு சொல்லுவோம். அதே போல் இயேசுவும் அவருடைய தூதர்களான, ஒரு காலத்தில் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களை, தற்போது வழிமாறி போனவர்களை இறையாதே அமைதலாயிருன்னு அடக்கிறாரு. அடுத்து இயேசு சீசர்கள் பக்கம் திரும்பி, ஏன் இப்படி பயப்படுறீங்க? உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? ஏன்னா இயேசுவும் கப்பலில் தான் இருக்கிறாரு. அலை மோதி கப்பல் கவர்ந்தா அவரும் சேர்ந்து தானே அமிழ்ந்து போவார். அது நடக்குமா? அது நடக்காது. இயேசு தேவனின் குமாரன் இல்லை. அவர் நம்மோட இருந்தால் நம்ம ஏன் பயப்படணுங்கிற உண்மை அவங்களுக்கு தெரியலை, அந்த உணர்வு இல்லை அவங்களுக்கு. ஆகவே தான் இயேசு, ஏன் பயப்படுகிறீர்கள், விசுவாசம் எங்கே போனது என்கிறார். சீசர்களை பார்த்து மட்டுமல்ல, நம்மையும் பார்த்து சொல்கின்றார். யுத்தத்தின் சத்தத்தையும் கேட்பீர்கள், கலங்காமலும் திகையாமலும் இருங்கள் என்கின்றார். நம்ம கலங்கணும், திகைச்சன்னா யுத்தத்தில் நம்ம பாதிக்கப்பட்டுருவோம். கலங்காமலும் திகையாமலும் இருந்தோம்னா யுத்தத்துக்கு நம்மளுக்கு யுத்தம் நடக்கும், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலப்பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அதை கண்டு நம்மளும் பயந்தோம்னா, ஐயோ அங்கே 1000 பேர் வந்துட்டாங்க, இவ்வளோ பேர் வந்து நம்மளும் இறந்து போவோம்னு நினச்சா நம்மளும் இறந்து போவோம். அது உன்னை அணுகாது. ஏன்னா இயேசு நம்மோடு இருக்கார், சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கார், ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கார், அது அணுகாது. யோபு ரொம்ப சன்மார்க்கன், உத்தமன், எல்லா காரியங்களும் சரியாக இருந்தார் அவர். ஆனால் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் அவர்கிட்ட இருந்துச்சு. அது என்னென்ன வாசிக்க கேட்போம். யோபு 3:25 வசனம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. பார்த்தீங்களா, பயம் அவர்கிட்ட இருந்துச்சு. அது என்ன சொல்கிறாரு? பயந்த காரியம் நேரிட்டதுங்கிறாரு. நம்ம பயப்படக்கூடாது. பயம் ஏன் வருதுன்னா, தேவனை விசுவாசிக்காம, தேவனை நம்பாம, தேவனுடைய வல்லமையை புறக்கணிச்சதுனால, தேவனுடைய பராக்கிரமத்தை உணர்ந்து கொள்ளாததுனால பயம் அவர் தேவன் இல்லைன்னு சொல்றதுக்கு அடையாளம். அதனால தான் சாத்தான், பிசாசு யோபுக்கிட்ட வர முடிஞ்சது. அவனுக்கு ஒரு பாதை இருந்துச்சு. யோபு என்னதான் பரிசுத்தமாக இருந்தாலும் பிசாசுக்கு, சாத்தானுக்கு ஒரு பாதையை விட்டு வச்சிருந்தார் அவர், பயங்கிற பாதையை.
அதனால தான் அது உள்ள வந்துட்டான் அவன். பிசாசுக்கு நம்ம வழிகளெல்லாம் அடைச்சிட்டோன்னா பிசாசுக்கிட்ட வரமாட்டான். இயேசுவின் கட்டளைப்படி நடந்துட்டோன்னா பிசாசுக்கிட்ட வர முடியாது, அவனால் வரமாட்டான். அவன் வர வாய்ப்பு கிடையாது. அவனுக்கு வாசல் இருந்தால் தான் உள்ளே வருவான். அதே யோபு வாசலை ஏற்படுத்தி வைத்திருந்தார், பயங்கர வாசலை. வானமும் பூமியையும் படைத்த தேவன் மேல் விசுவாசம் இருந்துச்சுன்னா பயம் எப்படி இருக்கும்? நம்ம தேவன் தான் வானத்துக்கும் ஓனர், பூமிக்கும் ஓனர்னு நம்ம நினச்சோம்னா நம்ம இந்த பூமியில் நடக்கிற சதியை வச்சு நம்ம பயப்படுவோமா? இல்லை, ஓனர் நம்ம ஆள் இல்லை, நம்ம அப்பா இல்லை ஓனர். ஏன்னா அவர் சர்வத்துக்கும் தேவன். ஆகவே பயத்தையும் கலக்கத்தையும் இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கை, தைரியம், விசுவாசத்தால் விரட்டி அடிப்போம். அடுத்து, தேவ வார்த்தை மனிதனை மாற்றுகிறது. மனிதனை மாற்றுகிறது. சவுல் எருசலேமில் உள்ள இயேசுவின் சபையை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியாச்சு, எல்லாத்தையும் பாழாக்கியாச்சு. அடுத்து சவுல் எங்கே போகிறான்? தமஸ்குக்கு போகிறான். அங்கேயும் இதே வேலையை செய்கிறதுக்கு. வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இது பாருங்க, சவுல் ஒரு சாதாரண ஒரு ஆள். சபையில் பிரதான ஆசாரியர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கெல்லாம் இந்த வெறி வரணும், இயேசு சபையை நம்ம இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு நிருபத்தை கையில் கொடுத்து, நீ போய் தமஸ்குள்ள போய் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு வா, கைது பண்ணி கூட்டிட்டு வான்லாம் சொல்லியிருக்கானு. ஆனால் அவர் அமைதியாக இருக்கார். ஆனால் சவுலால் இருக்க முடியல. சவுல் இந்த காரியத்தை ஏன் பண்ணுறாருன்னா, அவர் தெரியாமல் பண்ணுறாரு, அறியாமல் பண்ணுறாரு. ஏன் பண்ணுறாருன்னா, இயேசுதான் தேவகுமாரன், இயேசுதான் கிறிஸ்து என்று அறியாமல் இங்கே எல்லாம் இயேசுவ கிறிஸ்து என்பது நம்முடைய யெகோவாவை அவமதிக்கிறார்கள், தூசிக்கிறார்கள் நினைச்சி, அதனால் யெகோவா தேவனுக்கே இவர்கள் தேவனுக்காகவே இவர்களை துன்பப்படுத்துகிறாங்க. அவங்கள யெகோவா தேவனை அவமதிக்கிறாங்க. இயேசுவை இவங்க கிறிஸ்துங்கிறாங்க, இயேசுவை தேவனுடைய குமாரனுங்கிறாங்க. இல்லை, இயேசுடைய குமாரன் இல்லை, கிறிஸ்து இல்லை, யெகோவா தேவன் இந்த பிள்ளை இவர் இல்லைங்கிறத அவன் மனதுக்குள்ளே இருக்கு. இப்படி செய்கிறதுனால தான் அவனுக்கு கோபம் வந்து இவங்களை துன்பப்படுத்திட்டு இருக்கான். ஆகவே தேவன் சவுலை சந்திக்கிறார். சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறான்னு கேட்கிறார். அவனுக்கு தேவன் யாருன்னு விளங்க வைக்கிறார். எப்படி? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேங்கிறார். அவன்கிட்ட போய் அவன் மேல் அன்பையும் காட்டுறாரு. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாமேங்கிற சொல்றார். சவுல், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சரணடைஞ்சிட்டான். உடனே சரணடைஞ்சிட்டான். இப்போ புரிஞ்சு போச்சு அவனுக்கு, இயேசுதான் தேவனுடைய குமாரன், இயேசுதான் கிறிஸ்து, யெகோவா தேவனை யெகோவா வந்து இயேசுவை தான் அனுப்பியிருக்கிறாருன்னு இப்போ தான் அவனுக்கு தெரியுது. தேவன் சொன்ன பிறகு தான் தெரியுது அவனுக்கு. இந்த தேவ வார்த்தை அவனை மாற்றிட்டு, அவன் கொடூரமானவன். எப்படி கொடூரமானவன் தான் தெரியுமா? ஸ்தேவான் கொலை செய்யப்படும் போது அவன் கூட இருந்தான். எல்லாரும் கல்லெறிஞ்சு அவனை கொலை பண்ணுறாங்க. ஸ்தேவான் சொல்கிறான், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க, இவரை மன்னியும் சொல்லி தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுறான், இயேசுவை போல. அப்படி ஆள் ஸ்தேவான். அவனை கொலை பண்ணுறதுக்கு இவன் கூட இருந்தவன் இது சவுல். எருசலேமில் இயேசுவை பின்பற்றியவர்களை
எருசலேமை விட்டு ஓட வச்சவன் இவனை கண்ணில் ஓடி போயிட்டாங்க. எருசலேமை விட்டு அவ்வளோ கொடூரன். அந்த கொடூரனை தேவ வார்த்தை ஊழியக்காரனாக மாற்றிட்டு, இயேசுவுக்கான ஊழியக்காரனாக மாற்றிட்டு, தேவ வார்த்தை சவுலுக்கு மட்டுமல்ல நமக்கும் தான். பவுலை போல நாமும் ஊழியக்காரனாக ஊழியக்காரிகளாக மாற்றவே தேவன் அந்த வார்த்தைகளை நாம் காதில் மீண்டும் மீண்டும் கேட்க வைத்து கொண்டே இருக்கிறார். இறுதியாக தேவ வார்த்தை மனிதனின் உள்ளத்தின் உண்மை நிலையை, அந்த உள்ளத்தின் நோக்கத்தை, எண்ணங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. தாவீது பத்சேபால் பாவத்தை பண்ணிட்டு சௌக்கியமாக உட்காந்துருக்காப்புல, நிம்மதியாக உட்காந்துருக்காப்புல. ஏன்னா அந்த பாவம் யாருக்கும் தெரியாது, யோவாப்பை தவிர, அவன் படைத்தவன் யோவாப்பை தவிர அந்த பாவம் அவர் யாருக்கும் தெரியாத நிம்மதியாக இருக்கிறாப்புல. தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியை வார்த்தைகளை கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த வார்த்தையை வாசிக்க கேட்போமா? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். பாருங்க, தாவீது செய்கிற ரகசியமாக செஞ்ச பாவத்தை தேவ வார்த்தை வெளிப்படுத்துது. உள்ளத்தின் உண்மையை, அவன் உள்ளத்தினுடைய ரகசியத்தை தேவ வார்த்தைங்க வெளிச்சம் போட்டு காட்டுது, வெளிப்படுத்துது. அவன் என்ன பண்ணான்? பத்சேபாலுக்காக அவன் கணவனை கொண்டுட்டான். எப்படி கொண்டான்? யுத்த களத்தில் முன்னாடி நிப்பாட்ட வச்சு அவனை கொண்டுட்டான். இந்த ஒரு பத்சேபாலுக்காக திருப்பி பத்சேபாலை மனைவியை எடுத்துக்கிட்டான் அவன். இந்த பாவத்துக்காக அவனுக்கு தேவன் தண்டனை கொடுக்குறாரு. தாவீது யாரு? தாவீது யாரு? அவன் முகந்தவன். அவனுக்கும் தண்டனை இருக்கு பாருங்க. அதை வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கு முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். பார்த்தீங்களா? பத்சேபால் பாவத்தை 4 செவத்துக்குள்ளே பண்ண, நீ மறைவாக பண்ண. ஆனால் உன்னுடைய பெண்கள் எல்லார் பார்வைக்கும் சூரிய வெளிச்சத்தில் உன் பிள்ளை இந்த பாவம் நிறைவேறும் உன்னுடைய பெண்களுக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அது நிறைவேறுச்சு. தாவீதுக்கு அவன் செய்த தப்புக்கு தண்டனை கொடுத்தார். ஆனால் அவருக்கு மன்னிப்பும் வழங்கினார். தண்டனை உண்டு, யாரும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. அவர் மன்னிக்கிற தெய்வம்தான். ஆனால் தெரிந்து பாவம் செஞ்சால் தண்டனை கொடுத்து தான் மன்னிப்பார் அவர். இதுதான் சாபம். நம்ம பண்ணுற பாவங்கள் எல்லாம் நம்ம சந்ததிக்கு சாபமாக வருகிறது. தப்பு பண்ணிட்டோம்னா அந்த தண்டனைக்கு உட்பட்டே நம்ம இல்லாட்ட நம்ம பிள்ளைங்க உட்படும். இயேசு நம்மளை தனியாக பார்க்கவே மாட்டேங்கிறாரு. தேவன் நம்மளை தனியாக பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அவர் நம்ம சந்ததியாக தான் பார்க்குறாரு. ஏன்னா நம்மளுக்கு தான் இந்த காலம் மட்டும் தெரியும். தேவனுக்கு வரப்போகிற காலங்கள், நம்மளுடைய 4வது 5வது சந்ததி வரைக்கும் அவர் கண்ணுக்கு தெரியும். அதுக்கு மேலேயும் தெரியும் அவருக்கு. அதனால் அவர் நம்மளை மொத்தமாக பார்க்குறாரு. நம்மளை மட்டும் பார்க்கல, நம்ம பேரன் பேத்தி பூட்டன் ஓட்டம் எல்லாம் சேர்த்து பார்க்குறாரு அவர் நம்மளை. நம்ம வாழ்கிறது நமக்காக மட்டும் வாழக்கூடாது. நம்ம பேரன் பூட்டன் ஓட்டனுக்காகவும் சேர்ந்து வாழணும். நம்ம வாழ்க்கை அவங்களையும் பாதிக்கும். நம்ம பண்ணுற தப்பு அவங்களுக்கு சாபமாக வந்து விடும். இதுதான் தாவீது பண்ண தப்புக்கு அவனுக்கு சாபம் வந்துச்சு. அவனுக்கு அவனுடைய பெண்கள் மலை உச்சியில் வச்சு கெடுக்கப்பட்டாங்க. நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு நம்ம தனியால் பார்க்கவே இல்லை. நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம சந்ததிக்கெல்லாம் சேர்த்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் பாவம் பண்ணாமல் பரிசுத்தமாக நம்ம வாழ்ந்தால்தான்
நம்ம சந்ததி இந்த பூமியில் இருக்கும், கஷ்டப்படாமல் இருக்கும், சாபத்தில் கதறாமல் இருக்கும். அதை உணர்ந்து நாம் அவருடைய பிள்ளையாக எந்த தப்பும் பண்ணாமல், என்ன தப்பு பண்ணாலும் தேவனுக்கு அது தெரியும். தேவன் அதை வெளியே கொண்டு வந்து அதுக்கு தண்டனையும் கொடுத்து நம்மளை திருத்துவார், மன்னிப்பார். தண்டனை இல்லாமல் இருக்கணும்னா, பாவம் பண்ணாமல் இருந்துட்டோம்னா நம்ம தண்டனை இல்லாமல் இருந்துக்கலாம். இதுவரை அவருடைய வார்த்தை வெளிச்சத்தை உண்டாக்கியது. அவர் வார்த்தை இறந்த லாசருவை உயிர் பெற வைத்தது. காற்றையும் கடலையும் அடக்கியது. சவுலை பவுலாக மாற்றியது. தாவீதின் பாவத்தை கண்டித்து உணர்த்தி தண்டனை கொடுத்து அவனை மன்னித்தது. வல்லமை செய்த தேவ வார்த்தைகள் போல, இந்த வல்லமையெல்லாம் செய்த தேவ வார்த்தைகள் போல தேவன் நமக்கும் வார்த்தைகளை தந்திருக்கின்றார். என்ன வார்த்தைகள் அவைகள்? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. இதுவும் தேவன் கொடுத்த வார்த்தைகள். இதுவும் நிறைவேறும். இந்த வார்த்தைகளும் செயல்படும். அது செயல்பட துவங்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகளை நமது நாவு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவைகளை சொல்ல சொல்ல அதற்கு வேண்டிய காரியங்களான பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் நமது எண்ணத்தில், சிந்தனையில், செயலில் ஆவியானவர் ஏற்படுத்துவார். இந்த வார்த்தை நம்மிடம் செயல்படும், பலிக்கும். நாம் துக்க நாட்கள் முடிந்து போகும். வாதை நம்ம கூடாரத்தை அணுகாது. தேவனுடைய வார்த்தை இவ்வளவு காரியங்களை செய்வதை பார்த்தோம். கண்களை மூடிக்கொள்வோம். பரலோக பிதாவே, உமது வார்த்தையின் வல்லமையை உணர்ந்து கொண்டோமாப்பா. உமது வாயிலிருந்து வரும் வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல என்பது புரிந்து கொண்டோமாப்பா. அந்த வார்த்தை செயல்பட காரணமான காரியங்களையும் தெரிந்து கொண்டோமாப்பா. இனிமேல் இன்னொரு வாய்ப்பு இதே போல் எங்களுக்கு கிடைக்காத என்று உணரட்டும்ப்பா. நாங்கள் இதுதான் எங்களுக்கு கடைசி வாய்ப்பாக நினைத்து உமது வார்த்தையை நாங்கள் அனுபவிக்க, உங்கள் வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஏதுவாக நாங்கள் பரிசுத்தமாக உம்மை விசுவாசித்து, உம்மை தேவன் என்று உணர்ந்து, உம்மை கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ்ந்து உமது வார்த்தைகளை நாங்கள் அனுபவிக்க கிருபை பாராட்டும் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.